ஹே கைஸ், வெல்கம் டு சிங்கஜெய் தமிழ். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி, அண்ணா நம்ம வந்துட்டு எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், நமக்கு என்ன திங்ஸ் தேவை அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் திங்ஸ் நீடட் ஃபார் எக்ஸாம் ஜெய் மெயின் 2025 அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்டி அப்டேட் நேற்று ரொம்ப பெரிய அப்டேட் கொடுத்துருந்தாங்க, இல்லைன்னா ரிஜெக்டட் வர சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நிறைய பேர் தப்பா போட்டோ அப்ளை பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா லைக் ஒரு பிளரா இருக்கு, பாகம் கரெக்டா இல்ல, உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சுன்னா இப்பவே போயிட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீ அப்லோட் பண்ணிருங்க, இல்லைன்னா ரிஜெக்டடும் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள பண்ணும். அதுக்காக திரும்பி சொல்றேன், என்டி அப்டேட் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய அப்டேட். ஸோ முதல்ல இப்போ வருவோம் திங்ஸ் நீடட் ஃபார் எக்ஸாம். ஸோ முதல்ல சொல்லிக்கிறேன், முதல்ல டைமிங்ஸ். அவங்க அட்மிட் கார்டு வந்துட்டு 3 days பிஃபோர் வரும். நான் சொல்லியிருந்தேன் 22nd எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 23rd 24 28 29. இப்போ 22nd பார்த்தீங்கன்னா 19th அட்மிட் கார்டு வரும். அந்த அட்மிட் கார்டுல இருக்க பார்க்கும்போது அவங்க டைமிங்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா லைக் 1.5 hours பிஃபோர், 1 hour பிஃபோர் ஆஃப் தி எக்ஸாம், இல்லை கேட் க்ளோஸ் ஆயிடுச்சு, கேட் க்ளோஸ் ஆச்சு, நம்ம உள்ள போக முடியாது, கிளியரா அட்மிட் கார்டுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த டைமிங் முதல்ல பாத்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர் அட்மிட் கார்டுல கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம் சென்டர் எங்க இருக்குன்ட்டு ஒரு நல்லா உங்களுக்கு முடிஞ்சிருந்தா முன்னாடி அட்வான்ஸா முதல் நாள் முன்னாடி போய் பாத்துருங்க. பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, அந்த ஏரியா தெரிஞ்சிச்சா, அந்த இடம் தெரிஞ்சிச்சா, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு முடிஞ்சதா லைக் எதுவுமே தெரியலன்னா ஒரு நாள் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ரொம்ப ஈஸியா நம்ம காமன் குள்ள போயிடலாம். ரொம்ப டென்ஷன் பேனிக் ஆக தேவையில்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். இல்லை கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. இது ரியலா நடந்திருக்கு. சில பேர்லாம் எக்ஸாம்க்கு லேட்டா போயிட்டு எக்ஸாம் எழுத விடல. இதுதான் ரொம்ப டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஒரு பார்ட் இருக்கும் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ன்ட்டு. இந்த மாதிரி லைக் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் போடணும், அதுக்கப்புறம் நேம் எழுதணும், சைன் போடணும். அந்த மாதிரி கிளியரா கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் போடணும், அதுக்கப்புறமா நேம் எழுதணும், சைன் பண்ணணும். இந்த மாதிரி லைக் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி அட்மிட் கார்டுல இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டு போகணும். கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம். மெயின் திங் பார்க்கணும், அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம், கலர் ஜெராக்ஸ் இது ரெண்டும் பண்ணணும். அவங்க கிளியரா கொடுத்துருப்பாங்க, ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம். அது மட்டும் தான் உள்ள கொண்டு போய் விடுவாங்க. செகண்ட் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். தேர்ட் பேஜ் இருந்தா அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் தேவை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யூர் யூஸ். நல்லா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஃபாலோ பண்ணி கிளியரா போடுங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2. ஒன்னு வந்துட்டு உங்களுக்காக, இன்னொன்னு அட்டெண்டன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நேற்று போட்ட அப்டேட்ல வந்து நிறைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க. 6 to 8 வச்சிருந்தாங்க. நீங்க எதுக்கும் கொஞ்சம் 2க்கு மேல அதிகமா வச்சுக்கோங்க, நோ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நாங்க 2 மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அதிகமா இருந்தா அது எடுத்துட்டு போவீங்க, என்ன ஆக போறது இல்லை. ஸோ ஒன்னு அட்டெண்டன்ஸ்க்கு உள்ள கொண்டு போகணும், அது ரொம்ப முக்கியம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஆதார் கார்டு. இப்ப ஆதார் கார்டு வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்கணும், அதான் ரொம்ப மெயின். இப்ப நீங்க அப்டேட் பண்ணலன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அது வெரிஃபிகேஷன் நடக்காது, எக்ஸாம்பிள் எழுத விட மாட்டாங்க. அதனால ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு இப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் ஆதார் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும், அது அட்மிட் கார்டுல கொடுப்பாங்க. அதை நீங்க எழுதிட்டு போயிட்டு அதை கொண்டு போகலாம். ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணி கொண்டு போவாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு அப்டேஷன் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஆதார் கார்டு இல்ல விட்டுருந்தீங்கன்னா எதுக்கும் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் இருந்தீங்க, ஆதார் தொலைஞ்சிருச்சு அவ்வளவு இருக்க கேஸ்ல அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அது இருக்கும், அதை எழுதி வச்சுக்கோங்க, அது கொண்டு போங்க. அதுக்கப்புறமா ஆதார் கார்டு நம்பரை எப்படியாச்சும் எடுத்துருங்க, அது ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு நம்பர் அவங்க ஆக்சுவலி நம்பர் தான் போடுவாங்க. நம்பர் போட்ட வெரிஃபிகேஷன் நோ ப்ராப்ளம். நம்பர் தான் ரொம்ப முக்கியம். நம்பர் வச்சுக்கோங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம், நான் ஆதார் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அது அட்மிட் கார்டு வரும்போது எல்லாத்துக்கும் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு, அப்டேட் போட்டே இருப்பேன், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் கொண்டு போய்க்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அது கிளியரா கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட் பென் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி லைக் ஃபுல்லா கவர்டான பென்லாம் கொண்டு போக கூடாது. ஜெல் பெண்ண அதுல மேட்டரே கிடையாது, அது நீங்க யூஸ் பண்ற பென், அதுக்காக தான் சொல்றேன். இது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். டிரான்ஸ்பரண்ட் பென் தான் நீங்க கொண்டு போகணும். உள்ளுக்குள்ள அந்த இங்க் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பென் கொண்டு. டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கூட லைக் இந்த மாதிரி கவர்டா இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பர் வாட்டர் பாட்டிலா இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் கோட் அப்படின்னு போறோம். என்னோட பாத்தீங்கன்னா நீங்க வாட்ச் எல்லாம் கட்டாதீங்க, செயின் எல்லாம் போடாதீங்க, மெட்டாலிக் ஐட்டம்ஸ் இருந்தா கூட, ஏன்னா எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, ஃபுல் செக்கிங் நடக்கும். நெக்ஸ்ட் மாஸ்க் போடாதீங்க. ஏன் கேஸ்ல இப்ப கொரோனா முடிஞ்சிச்சுன்னு வந்ததுனால மாஸ்க் கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. லாஸ்ட் முன்னாடி வருஷத்துக்கு மாஸ்க் கேட்டே இருந்தாங்க, அதுல கூட பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நோ எனி பேப்பர்லாம் கொண்டே போக கூடாது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நார்மல் ட்ரெஸ், லைக் சிம்பிளான ட்ரெஸ். நீங்க வந்துட்டு வெளில ஷாப்பிங் போல இதை சுத்தி பார்க்கல நீங்க போகவே இல்லை, நீங்க ஜஸ்ட் சும்மா ஒரு எக்ஸாம் கொடுக்க போறீங்க, ஸ்லிப்பர்ஸ் போடுறீங்க. நார்மலா லைக் ஒரு வாக்கிங் போற வாக்கிங் ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கோங்க. நார்மல் பேசிக்கா பேண்ட் சட்டை, அதுக்கப்புறமா கேர்ள்ஸ்னா சுடிதாரு, அது மாதிரி சிம்பிளா நார்மலா சிம்பிள் லைட் வெயிட்டா போட்டுக்கோங்க. ஸ்வெட்டர்ஸ் ஹூடிஸ் அலௌடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்துட்டு
அது வெயிட் நினைப்பீங்க, அது மட்டும் அலோடு. நெக்ஸ்ட் ரொம்ப லேயர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்காது, சிம்பிளா நார்மலான ட்ரெஸ்ஸஸ். இப்போ இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சட்டை போட்டுக்கோங்க, வேற எதுவும் பெருசா தேவையில்லை. ஏன்னா இது ஒரு எக்ஸாம், நீங்க நார்மலா எக்ஸாம் கொண்டு போற மாதிரி தான். ஏன்னா இப்ப வந்துட்டு நான் என்னோட கேஸ் ஸ்டடி பார்க்கும், நான் சட்டை போட்டு போனேன், லைக் மடிச்சு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் நான் ஆஃப் ஹேண்ட் மடிச்சுட்டு போனேன். மடிச்சு போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்துட்டு மடிப்பு எடுக்கணும், ஏன்னா அதுக்குள்ள பேப்பர் வச்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செக்கிங் நடந்துச்சு. நெக்ஸ்ட் நான் பேண்ட் போட்டு போனா ஃபுல்லா பாக்கெட்ஸ் அது நிறைய இருந்துச்சு. நீங்க நார்மல் ட்ராக் பண்ணிட்டு நார்மல் டிஷர்ட் அது மாதிரி போட்டு போங்க, லைக் எதுவும் தேவையே கிடையாது, சிம்பிளா போட்டு போங்க. ஏன்னா இப்ப நீங்க நிறைய செக்கிங் நடக்கும்போது நம்ம வந்துட்டு எக்ஸாம் எழுத போறோம், கொஞ்சம் நம்ம நார்மலா காமன் கூலா கொஞ்சம் கான்பிடன்ஸோட போகணும். நீ உள்ள போகும்போதே ஒருத்தன் பிடிச்சி நிக்க வச்சு செக் பண்ண உங்களுக்கே கொஞ்சம் எரிச்சலாயிடும், எக்ஸாம் எழுதுற மூடே போயிடும், அது மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும். அது இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு சிம்பிளா பண்ணீங்கன்னா எல்லாமே சிம்பிளா போயிட்டு நீங்க காமன் கூட எக்ஸாம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அதுக்காக சொல்றேன். என் கேஸ்ல நான் ஃபுல்லா நான் எடுத்து போட்டு திரும்பி அவன்கிட்ட காட்டி எதுவுமே எல்லாம் திரும்பி எடுத்து போட்டு இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்தி அதுக்காக உங்கள்கிட்ட இப்பயே சொல்றேன், எதுவா இருந்தாலும் ஹாஃப் ஹேண்டே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்ட் தான், ஃபுல்லா கவர் இருக்கணும் காலு. ஸோ ஷார்ட்ஸ் அலோடு கிடையாது, பேண்ட் அதுக்கப்புறமா ஷர்ட் டிஷர்ட் ஷர்ட் ஆஃப் ஹேண்ட் போட்டுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புரியுதா, ஃபுல் ஹேண்ட் போடாதீங்க, அவன் எடுக்க சொல்லுவான், எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ட்ரெஸ் கோட் மெயின் திங், சிம்பிளா இருக்கட்டும். எல்லாமே இதெல்லாம் கொண்டு போகாதீங்க, மெட்டாலிக் எது கொண்டு போகாதீங்க. ஆதார் கார்டு நம்பர் ரொம்ப முக்கியம். அட்மிட் கார்டு 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதிகமாக கொண்டு போய்க்கோங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்னா பிடபிள்யூ சர்டிஃபிகேட் கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் பென்னு. அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, எக்ஸாம் உட்காந்துருவீங்க, வெரிஃபிகேஷன் நடக்கும், லைன்ல போவீங்க, லைன்ல போயிட்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்க ஆதார் கார்டு கொடுப்பீங்க, நம்பர் போடுவாங்க, நம்பர் போட்டதுக்கு அப்புறமா வெரிஃபிகேஷன் நடந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு நம்பரா இருக்கும், C105 லைக் ஒரு 1 to 200 கம்ப்யூட்டர்ஸ் 200 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒன்னொன்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்க 106 அப்படி வச்சா C106 அந்த கம்ப்யூட்டர் எங்க இருக்கும், அங்க போய் உட்காந்துட்டு அங்க இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி மாதிரி தான், காலேஜஸ் இதனால இருக்கும். நீங்க அங்க போயிட்டு கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துக்கு அப்புறம் டீடைல்ஸ் இருக்கும். அதான் ரொம்ப மெயின் திங், டீடைல்ஸ் செக் பண்ணுங்க. உங்க பேர் கரெக்டா இருக்கா, உங்க அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டா இருக்கா, உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, எல்லாமே. அதுக்கப்புறமா டைமிங், எந்த செஷன், டேட் எல்லாமே. நெக்ஸ்ட் கீபோர்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கீபோர்ட்ல ஒர்க்கா தான் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப மெயின். நெக்ஸ்ட் கீபோர்ட் செக் பண்ணா நியூமெரிக்கல் இன்டீஜர்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மவுஸ் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க வெயிட் பண்றது தான் வரும். சும்மா உட்காந்துருங்க, ரெஸ்ட் எடுங்க, மைண்ட் காமன் கூலா வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் செலவு பண்ணாங்க, அதுக்கு செக்கிங் நடக்கும். வாட்டர் பாட்டில்ஸ் கீழே வச்சுக்கோங்க, பென்னு, நீங்க அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு, போட்டோ இது மட்டும் தான் வச்சிருப்பீங்க. ஒரு பென் வச்சிருப்பீங்க, வாட்டர் பாட்டில், இந்த 5 ஐட்டம் வச்சிருப்பீங்க. பெருசா எதுவும் நடக்காது. நீங்க போவீங்க, எக்ஸாம் எடுத்துட்டு வரீங்க, காமன் எக்ஸாம் எடுத்துட்டு வர போறீங்க, வேற சிம்பிளா கிடையாது. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆக வந்துட்டு அவங்க பேப்பர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, சாம்பிள் லைக் ரஃப் ஷீட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க ஒரு A4 ஷீட் கொடுக்குறாங்களே, ரஃப் ஷீட்ஸ் இருக்கும், நார்மல் ஒயிட் பேப்பர்ஸ் இருக்கும், ஒன்னொன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வருவாங்க இன்விஜிலேட்டர்ஸ். நீங்க எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவு கொடுத்துட்டே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் முடிய போதா, டைம் அதிகமாக முன்னாடியே கேட்டுருங்க, 2 பேப்பர் கேட்டுருங்க, 2 பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு நாள் கொடுக்குறாங்க கூட, டக்குன்னு கேட்டுருங்க. இப்போ பாதி முடிக்கிறீங்களா, ஒண்ணு கேட்டுருங்க, பாதி முடிக்க ஒண்ணு கேட்டுருங்க. எவ்வளவு பேப்பர் கேட்டாலும் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க பேப்பர் கொண்டு போக தேவையில்ல, அவங்க பேப்பர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு பேப்பர் நீங்க பெண்ணு மட்டும் கொண்டு போனா போதும், அந்த பெண்ணை நீங்க ரஃப் ஷீட் தான், ரஃபா தான் போட போறீங்க, பேப்பர் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, சிம்பிளா ஈஸியா தான் இருக்கும். நினைச்சிட்டு போங்க, கான்பிடன்ஸோட போங்க, யூ வில் பி கெட்டிங் இட். ஸோ இந்த திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போங்க, வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா கொண்டு போகாதீங்க. ரொம்ப செக்கிங் நடக்கும், அதுக்காக தான் சொல்றேன். செக்கிங்கே இல்லாம காமன்குள்ள டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வர மாதிரி, அப்போ மைண்டு காமா இருக்கும், ஃப்ரீயா, டென்ஷன் இல்லாம, ஸ்ட்ரெஸ் இல்லாம எக்ஸாம் கொடுத்துட முடியும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு வீடியோ வந்துட்டே இருக்கு, CBT மோட் எப்படி அப்ளை பண்றேன் நான் போடுற வீடியோஸ், கவலைப்படாதீங்க. நான் 20 செகண்ட்குள்ள எல்லாத்தையும் ட்ரை பண்ற வீடியோஸ் போடுறேன். என்ன டவுட்ஸ் கமெண்ட்ஸ் கேளுங்க, எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ண, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன், ஆல் தி பெஸ்ட், பாப்போம்.